நீ சரியானதை கற்பனை பண்ணு, அப்போது நீ நினைப்பதற்கும் விட நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். பார்க்குறார், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் இப்படி பார்க்குறாரு. அங்கே எல்லாம் இருள், வெறுமை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், கவலை, வேதனை, பயம், தோல்விகள், இதெல்லாம் இருக்குது. அற்புதமான ஒரு உலகத்தை படைக்க போகிறேன். இந்த உலகத்தை தேவன் படைப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்தை தேவன் கற்பனை செய்தார். அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அங்கே ஆவியானவர் அப்படியே அசைவாடிட்டே இருக்கார். இப்போ ஆண்டவர் கற்பனை பண்ணிட்டார். வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை பார்த்துட்டாராம். உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நீங்களும் நான் உங்களையும் என்னையும் இயேசுவுக்குள்ள அப்பா பார்த்துட்டாரு. அப்போ இது என்ன சக்தி? சக்தி.